பொங்கலூர் மணிகண்டன், இபிஎஸ் தரப்பிலிருந்து பேசக்கூடியது ஆர்பி உதயகுமாரா இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய பேச்சு, செங்கோட்டையனுடைய அந்த புறக்கணிப்பு, நிகழ்ச்சி புறக்கணிப்பு, அவர் சொல்ற காரணம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ் தங்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, பிரதமர் மோடிக்காக தான் பொறுமையாக நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியது என்ன? அதாவது இவங்களுக்குள்ள பேசிக்கிற விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களா இருக்கு, யாருக்கு தகுதி இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சி ஒன்று சேரணுங்கிற இடத்துல வர்ற இடத்துல இப்படி பேசுறதுங்கிறத எப்படி பார்க்கிறது? இல்லை இபிஎஸ் தரப்புடைய அடுத்த கட்ட நகர்வு தான் என்ன? இல்லைங்க, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் ரகசியம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாருங்க. இப்போ ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் நீட் ரகசியம் பற்றி சொன்னார். இவருக்கு 3 ஆண்டுகள்ல ரகசியம் இருக்குன்னு சொல்லி கடைசியில ரகசியம் என்னாச்சுன்னு தெரியும். அது மாதிரி ரகசியங்கள் மக்களை ஒரு உசுப்பதற்காக பயன்படுத்துகிற வார்த்தை. எங்கிட்ட மிகப்பெரிய ரகசியம் இருக்குது, பொறுங்க பொறுங்கன்னு சொன்னா பாக்குற தொண்டர்கள் ஏதோ ஒரு பெருசா வச்சிருக்கார், வருங்காலத்தை அவங்க அழிப்பார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்பாங்க இல்ல. அந்த அரசியல், அந்த மோசடியான சொல்லிட்டு அது உண்மையிலேயே அது. இப்ப ஸ்லீப்பர் செல் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாமே ரொம்ப காலமா விவாதம் பண்ணோம். இப்ப இந்த ஸ்லீப்பர் செல் மறைஞ்சு போச்சு. இப்ப அந்த மாதிரி புதுசா ஒரு ரகசியம் தமிழ்ல சொல்றாரு. அப்போ இது போன்ற அரசியல் சொல்லாடல் என்பது நிச்சயமாக ஒரு வார்த்தைக்கு பயன்படுவது நிச்சயமாக அரசியல் ஓபிஎஸ் தானோ இருக்கலாம் மேடம், அது மாதிரி இருக்கலாம். ஏன்னா அப்படித்தான் இப்போ அவர் தானே சொல்றாரு, நீங்க இருக்கலாம்னு கடந்து போறீங்க. ஆனால் தொடர்ந்து தேர்தல் ஆணையமோ அல்லது ஏதோ ஒன்றை இபிஎஸ் தரப்புக்கான டெய்லி ஒரு சட்ட போராட்டத்திற்கான வழியை விடுது, இல்லை இப்படியான விமர்சனத்துக்கு பதில் விமர்சனத்தை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்ல வேண்டிய முன்னாள் அமைச்சர்களை நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அறிக்கை ஒன்று வெளியிட்டா அல்லது நீங்க கட்சி உறுப்பினர்கள் சார்ந்த, அணிகள் சார்ந்த, கட்சி நிர்வாகிகளை போடும் பொழுது முன்னாள் அமைச்சர்களுக்கு யாருக்கு பதவி போடலனாலும் செங்கோட்டையனுக்கு போடலைங்கிறது ஒரு புதிய பரிமாணத்தோடு அது பேசு பொருள் ஆகுது. இப்படி ஒண்ணு பேசு பொருளே ஆகிட்டே இருக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில கட்சிக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துதா? இல்லைங்க, 2017ல இப்ப அம்மா மறைந்த பிறகு புதிதாக ஆட்சிக்கு வரார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப அவர் ஆட்சிக்கு வந்தவர் நீங்க சொல்லுங்க, அவர் பெரிய, நீங்க சுகுணாதேவர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், அவர் பெரிய பின்பலத்தோட வல்லவர், யாருன்னு தெரியாம தான் இருந்தார், மறுக்க முடியாது. ஆனா அவர் ஏதோ நீண்ட காலமா போராட்டம் பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. அப்பதான் வர்றாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு 2021 தேர்தல குறைந்த வாக்கில் தோல்வி, 22 தான் ஒற்றை முகமா வர்றாரு. இப்போ 2-3 ஆண்டு ஆச்சுங்க, ரொம்ப பல வருஷம் பல ஆண்டுகள் ஆயிரல, ஓரிரு ஆண்டுக்குள் தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அவர். அப்போ இந்த இடத்தை அடைகிற போது பல சிக்கல் வரும், தாண்டித்தான் அவருடைய அரசியல் எடுத்து வர முடியாது. அப்போ இந்த வழக்குங்கிறது நீங்க சட்ட ரீதியா ஒரு வழக்கு தொடுப்பாங்க, அதை சந்திப்பதற்கான அனைத்து வேலையும் செய்ய வேண்டுங்க. முழுமையாக ஒரே வழி சொன்னா அதிமுகவுக்கு எத்தனை வழக்குனாலும் பிரச்சனை இல்லை. தேர்தல் கமிஷன் போறீங்க போங்க, சட்டப்படி போங்க, ஏன்னா எல்லா ஆதரவு பலமும் இங்க இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு பேசுவதில் ஆகுங்க, மாறு, அதை பத்தி பிரச்சனையா அல்ல. ஆனா எதிர்கட்சியா இருக்கிற போது இது போன்ற சங்கடங்களை எல்லா கட்சியும் சந்தித்திருக்கிறது. திமுக இதை விட மோசமா சந்திச்சிருங்க. நீங்க இப்ப எம்ஜிஆர் விலகிய வரும் சரி, வைகோ விலகியும் சரி, தாகிருஷ்ணன் பிரச்சனை, அழகிரி பிரச்சனை, எதை எடுத்துக்கொண்டாலும் திமுக மிக நீண்ட கஷ்டங்களை அனுபவித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டுகிற ஒரு பக்குவ அரசியல் தான் நிலைநிறுத்துங்க. அதுதான் எடப்பாடியாருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு சோதனை காலம். அதை நிச்சயமாக ஒரு சாதுரியமாக வென்றுட்டே வர்றாங்க. இதுல எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியாதும் இல்லை. இப்ப இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆகுமா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பார்வைக்கோ நோக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தேர்தலில் 2026 சந்திக்க வேண்டும், இதை நோக்கி அதிமுக பயணிக்கிறது. ஒருபுறம் பாஜகவுடைய ஆதரவோடு திரு பன்னீர்செல்வம் இயங்குகிறார், இந்த பக்கம் திமுகவின் ஆதரவோடும் இயங்குகிறார். ஏன்னா அவருக்குள்ள இருப்பவர்கள் எல்லோருமே திமுகவுக்கு சென்று சேர வேண்டும் என்று விரும்பி நிறைய பேருக்கான பேச விரும்பல. இன்னொரு புறம் திமுகவை கண்டிப்பதே இல்லை, பாஜகவை முழுமையாக ஆதரித்து வருகிறார். அவருக்கெல்லாம் ஒரே எதிரி அதிமுக மட்டும்தான். அப்போ அவருக்கு அவ்வளவு, அதாவது ஒரு பக்கம் அவருக்கு பொருட்டே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு தான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பயன்படுத்திய வார்த்தையை நான் இந்த பொது வெளியில வைக்கல, ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அது ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக தான் இந்த இடத்துல அதை வைக்க வேண்டாம்னு பார்க்கிறேன். அந்த அளவிற்கு விமர்சிக்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அவர் தான் பொருட்டே இல்லை அப்படின்னு கடந்து போக முடியல இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல அவர்கிட்டையும் கட்சிக்கான ஹோல்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துலையோ அல்லது சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துலையோ தானே அவர் அந்த கேமை தானே ஆடிட்டு இருக்காரு. இப்போ சுகுணா சொன்ன மாதிரி அவர் போய் அவருடைய பலத்தை ப்ரூவ் பண்ண
போட்டி பொதுக்குழு நடத்தவோ அல்லது இன்னொரு ஒரு சின்னத்துல நின்று அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சின்னத்துல சுயேட்சையா தான் நின்னாரு. கட்சி பிளவுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற புள்ளிக்கு இல்லது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையம் டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்திற்காகலாம் அவர் நகரவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இபிஎஸ் தரப்புல இருக்கிற இவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்தும் அவங்க இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது? மேடம், எங்க ரியாக்ட் பண்ண சொல்லுங்க. பொதுச் செயலாளர் இது குறித்து இன்னைக்கு பேசுவதே கிடையாது. அப்ப இரண்டாவது வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு வருகும் போது பதில் சொல்றோம், இன்னொன்னு ஊடகத்துல விவாதிக்கிறோம். இதை தாண்டி எங்க வருதுன்னு பாருங்க. அதிமுக வந்து பேசுவதே இல்லைங்கிறது உண்மை, பேச விரும்புவதிலே உண்மை. அதாவது நான் பொருட்டான்னு சொல்லுங்க, அவருக்கு முதலமைச்சர் இருந்துட்டாரு, அதிமுக பல முக்கிய பொறுப்பு இருந்தாரு, அரசியல் இருந்தவங்க வீட்டுல ஓய்வெடுக்க முடியாது, எதையோ செஞ்சாகணும். அப்போ இங்க செய்யறதுக்கு களம் இல்லை. அப்போ அதிமுகவை எதிர்த்து களமாடுகிறார். அப்ப எதிர்த்து பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வராது. இதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கு எதுவுமே இல்லையது உண்மை. அப்போ இதை வைத்துக் கொண்டுலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எங்கேயாவது பேசிதான் சொல்லுங்க, எங்கேயுமே இல்லை. இரண்டாம் இடத்துல ஏன் பேசுறாங்க, ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்துறாங்க, ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றீங்களா? இப்ப நானே கேட்கறேன், பதில் சொல்ற அவ்வளவுதான். இதை தாண்டி அவர் களத்தில் இறங்கி திமுக இவ்வளவு தவறுகளை செய்யறது, ஒரு தவறுக்காவது தன்னும் பெரும்பாலும் தொண்டர்களுக்கு தான் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் ஏன் போராடவே இல்லை? இப்ப மிகப்பெரிய பலத்தோடு தென் மாவட்டத்திலே பலம் சொல்றாரு, அங்க கூட ஏன் போராடல? அப்ப அவர் நோக்கம் எல்லாம் அதிமுகவை தினசரி ஒரு கூட்டம் போடுறாரு, அதிமுக பற்றி பேசுறாரு, பிஜேபி ஆதரவு பேசுறாரு, நான் மோடி மோடிங்கிறாரு, அமித்ஷா அமித்ஷா. இதை தாண்டி அவருக்கு எதுவுமே இல்லைங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பதவி வேண்டும், அதற்காக பாஜக வைத்து ஒரு நெருக்கடியை இபிஎஸ்க்கு கொடுக்குதா? இல்ல, அது கொடுக்க முடியாது மேடம். அதாவதுங்க ஒரு இந்த மாதிரி விவாத பொருளாக்கலாம் முடிய எந்த தொண்டரும் போக போறது இல்லைங்க. யாருமே யூபிஎஸ் பண்றாருன்னு சொல்லி கேள்வி கேட்கும் இல்லை. அதிமுகவை தமிழகத்துடைய பாஜகவின் கிளையாக மாற்ற பன்னீர்செல்வம் முயற்சி செய்தார். அது எடப்பாடிங்கிற ஒற்றை நபரால் முறியடிக்கப்பட்டது. இன்னைக்கு அதிமுகவை பாஜகவால் நெருங்க முடியல. இந்த வயிற்றுச்சல் பாஜக உண்டு. சரி, பாஜகவோட அவர் நெருக்கமா இருக்கிறாரு, நீங்க தான் விலகி வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஏன் வந்து இன்னும் அந்த நம்பிக்கையை பெற முடியல அப்படிங்கறத இங்க பேசக்கூடிய விவாதங்கள்ல பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், அல்லது நீங்கள் சாதகமான முடிவை தான் எடுக்கிறீங்க பெரும்பாலான நேரங்கள்ல அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்களும் அவர்களுக்கு துணையா இருக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு தொடர்ந்து வைக்கப்படுற விமர்சனங்கிறத வந்து எப்படி பார்க்கறீங்க நீங்க? மேடம், என்ன நீங்க கேட்கிற கேள்வி மறைவா என்ன பொருள்னா, பாஜகவை ஏன் அதிமுக எதிர்ப்பதில்லை, கடுமை எதிர்க்கலாம்ங்கிறீங்க. அதாவது நீங்க ஒரு மத்திய அரசு மாநில அரசு, உண்மையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இப்ப என்ன ஆட்சி பொறுப்பிருக்கீங்க, அவங்க அரசியலே செய்து கொண்டிருக்காமல் 2026 தேர்தலை மனதிலே கொண்டு மீண்டும் மோடி மோடி அழைத்தால் சிறுபான்மை ஓட்டை யாராலும் மாற்ற முடியாது நம்புறாங்க. இப்போ அதற்காகவே கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் மோடியை எந்த வார்த்தை பேசலாம் அதையே புடிச்சு போறீங்களே, என்ன லாபம் மக்களுக்கு? இதை பேச என்ன பயன்? எதுவுமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் இங்க மக்கள் ஒவ்வொரு மக்களுமே காலை எழுந்திரிச்சா தினசரி ஏதாவது ஒரு உழைப்பை கொடுத்து ஏதாவது தொழில் செய்து வாழ்க்கையை செலுத்த வேண்டும், ஓட்ட வேண்டும். அப்ப அதுக்கு கவனம் செலுத்துறாங்க. ஆனா ஆட்சியில் இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படாம அந்த மக்களுக்கு அரசு என்ன உதவலாம் என்பதை தாண்டி உணர்ச்சி வசப்படுகிற கருத்துக்களே பேசி பேசி மக்களை அந்த பதத்திலே வைத்துக் கொண்டு மத்திய அரசை விமர்சிக்க தேவையில்லை, அதுக்கு மெனக்கட தேவையில்லை அப்படிங்கிற இடத்திற்கு நீங்க நகர்றீங்கன்னா அந்த விமர்சனம் தானே உங்க மேல வைக்கவே படுது. இல்ல இங்க இன்னைக்கு கூட பாருங்க, எல்லா கூட்டணி கட்சிக்காரும் பேசுறீங்களே, ஏன் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல இதே மாதிரி மேடை போட்டு பேசல? அதெல்லாம் பேசலாம்ல. இத்தனை வன்முறை நடக்குது, இத்தனை கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்குது, பாலியல் அதிகமா இருக்குது, இதை பத்தி ஏன் பேச முடியுங்க? நீங்க பேசுறதெல்லாம் மோடி என்ன வரப்பு நாட்டுங்க? மத்தியில 40 MP வச்சு டெல்லியில உட்கார்ந்து மறியல் பண்ணுங்க, தினசரி போராட்டம் பண்ணுங்க, பிரதமர் அமருங்க, அது விவாதமாகட்டு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து உங்க ஆட்சி நீ வச்சுக்கிட்டு நீங்க சிக்கலை பேசினா, சிக்கலை தீர்க்க நடத்த நீங்களே சிக்கலை பேசினா நான் என்ன? இப்ப பிரச்சனை திமுக உட்கட்சி பிரச்சனை இல்ல, அதிமுக உட்கட்சிக்குள்ளதான் பிரச்சனைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன கேள்வி வருகிறதுனா, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல இபிஎஸ் உடைய ரோல் என்னவா இருக்கு அப்படிங்கிற இடத்துல எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்களானா அது எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஓபிஎஸ் வந்து அந்த கூட்டணியில தான் இருக்க போறோங்கிறத சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது யார் இப்ப அதிமுக அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத இப்ப சுகுணா கேட்டார் இல்லையா, பாஜக அதுல ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அப்ப அது உங்களை தானே பாதிக்கும்?
எந்த ரோல் வந்தாலும் சரி மேடம், அதிமுக அதை சந்திக்குங்க. அதுல வந்து யாருடைய தயவும் தேவையில்லை, யாருடைய தயவும் நாடி அதிமுக போகவே இல்லை. பன்னீர்செல்வத்துக்கு வேணா தேவை இருக்கலாம், எடப்பாடியார் நிச்சயமா போக மாட்டாரு. அவரு சரியில்லைங்க, அவர் வந்து தைரியம் இல்லாதவர், பயந்தான்னு பேசலாம், பேசி போறாங்க, கவலை இல்லை. நீங்க மோடி அவர்களை இப்போ மொழி பிரச்சனையிலயோ அல்லது நிதி தராத பிரச்சனையிலயோ மற்ற விஷயங்களையோ அதிமுக எங்கேயும் மத்திய அரசுடைய மாநில ஏற்கவில்லை. ஆனா இவர்கள் மாதிரி அதை அரசியலாக்காமல், இப்ப நீ அதிகாரம் இல்லை, எதிர்கட்சியாக்கிறாங்க, வலியுறுத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். முழு அதிகாரத்தில் இருக்கிற மாநில அரசு கடுமையா பேசலாம். இந்தியா கூட வச்சுக்கிறீங்க, இந்தியா முழுவதும் இருக்கிற முதலமைச்சர் எல்லாம் ஒன்று சேர்த்து பிரச்சனை நீங்க பண்ணுங்க, யாரு வேணாம்னு சொல்ல போறா? நீங்க அதிமுக நீங்க பண்ணலன்னு சொல்ல போறீங்க? ஒரு விஷயம் 99ல பொங்கலூர் இத வந்து அவங்க தரப்புலயும் இல்ல, ஆனா அவங்க தரப்பான விமர்சனமாவே நீங்க இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போறீங்க. எனக்கே டாபிக் மறந்து போற அளவுக்கு தான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. ஆனா என்னன்னா, ஓபிஎஸ் ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அது என்ன ரகசியம் வச்சிருக்கிறார் மேடம்? ஒரு ரகசியம் இல்லைங்க. அவருக்கு என்ன பாஜக ஒரு பின்பலம் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, நான் வந்து பாஜக இருக்கிறேன், நீ பாத்துக்கிறார். இந்த ரகசியம் தான் ஒண்ணும் இல்லை. இதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வெளியே வரலீங்க. இவர் பண்ற மாதிரி அதிமுக பண்ண தெரியாது. அதுதான் ஓபனாவே சொல்லிடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட. பிரதமர் பொறுமையா இருக்க சொன்னாருன்னு நான் பொறுமையா இருக்கேங்கிறாரு. ஆனால் என்கிட்ட வந்து இந்த கட்சியை எப்படி இணைக்கணுங்கிறதுக்கான ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க எனக்கு தெரியுது மேடம், அதிமுகவுல எந்த முன்னாள் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அதிமுக இப்போ இருக்கிற பொதுச் செயலாளர் மீறியோ இல்ல அவர் சொல்லுக்கு எதிராகவோ நிச்சயமாக கருத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் கூட அது ஒரு பகுதிக்கான பிரச்சனையை மையப்படுத்தார் ஒழிய அவர் தலைமைக்கான பிரச்சனை சொல்லவே இல்லை. அவர் கூட அதை பேசினார். அப்போ இது என்னன்னா, திரு ஓபிஎஸ் அவருக்கு எப்படியாவது இப்படி சொன்னாலாவது யாராவது பேச மாட்டார்களா? இப்ப செங்கோட்டையன் பேச உடனே அதை வந்து இன்னைக்கு பெருசா வெடிக்க போய் நினைச்சாங்க. அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. அவர் சொன்ன கருத்தை நான் கூட ஏத்துக்கிட்டே இருந்தேன், தவறுல அல்ல. ஆனா அதை வைத்தெல்லாம் செய்ய முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியை நம்பி போறது அவருக்கான ஆபத்தாக இறுதியில் முடியுங்க. பிஜேபி இந்தியாவில் வந்து எப்படி எல்லாம் கையாண்டது யாரையெல்லாம் என்பதை பார்த்துட்டே வர்றோம். பிஜேபி சாகுவாசம் மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தில் நிச்சயமாக அதிமுக பங்கெடுக்காது. இப்ப நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர் பேட்டி பார்த்திருப்பீங்க ஒரு தொலைக்காட்சியில, பிஜேபியோடு சேர்வதற்கு தீக்குளிக்கும் முயற்சிக்கு ஒன்று சொன்னார். அப்ப அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு அதிமுக ஏன் இயங்க வேண்டும்ங்க? 37 நாடுகள் நாட்டை ஆண்ட கட்சி. இந்த கட்சிக்கு இல்லாத அனுபவம் இல்லை. அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாலும் கீழே அவங்க முகமா இருந்தா கூட கீழே அனைவரும் அகமாக இருந்து உண்மையிலேயே வந்து இந்த இயக்கத்தை ஆட்சியை வழிநடத்தி பங்கு பெற்ற எல்லாமே இருக்காங்க. அப்ப இவர்களுக்கு அந்த அரசியல் தெரியாம இல்லைங்க. அதனால இவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் நிச்சயமாக ஓபிஎஸ் சொல்ற கருத்தெல்லாம் அதிமுகவுக்கு பெரிதாக பொருட்படுத்தல. என்ன சொல்றேன் மேடம், ஓபிஎஸ் அவர்கள் வழக்கெல்லாம் போடாம அமைதியா இருந்து அவர் தியாகம் சொல்லாதீங்க, அது பண்ணாருன்னா நிச்சயமாக அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பே உண்டு. நாங்கெல்லாம் பேச தயாரா இருப்போம். ஆனா அவர் தொடர்ச்சியா அதிமுக குறித்து எதிராகவே பேச அவர் இணைக்க கூடாதுங்கிற வாசகமும் கூடுதலாக வருதுங்க. இது ஓபிஎஸ் பொறுமை தேவை. அதை தொடர்ந்து மாறினா நிச்சயம் அவருக்கு நல்லா பேசலாம்.